புதுச்சேரி அரசு ஓட்டல் விலைக்கு வருவதாக வந்த தவறான தகவலை நம்பி இயக்குனர் விக்னேஷ் சிவன் விலை பேச சென்றதால் புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் அதிர்ச்சியடைந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அரசு சொத்து என அறியாமல் விலை பேச சென்ற சம்பவத்தின் பின்னணி என்ன? இயக்குனர் விக்னேஷ் சிவன் அரசு ஹோட்டலை விலை பேச சென்றபோது நடிகர் சத்யராஜை போலத்தான் அதிர்ச்சியில் உறைந்து போனார் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர். இடைத்தரகர்கள் இயக்குனரை குழப்பிவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சீகல்ஸ் என்ற ஹோட்டல் இயங்கி வருகிறது. இங்கு ஏராளமான ஊழியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் இந்த ஹோட்டலை திரைப்பட இயக்குனரும் நடிகை நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக விக்னேஷ் சிவன் புதன்கிழமை இரவு 7 மணிக்கு சொகுசு காரில் புதுச்சேரிக்கு சென்றிருந்தார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்திற்கு சென்ற அவர் அங்கு புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்தார். அப்போது கடற்கரை சாலையில் உள்ள சுற்றுலாத்துறையின் சீகல்ஸ் ஹோட்டல் விலைக்கு வருவதாக தகவல் கேள்விப்பட்டதாக கூறினார். அதை கேட்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஒரு நிமிடம் ஆடிப்போனார். அதன் பின் இயல்பு நிலைக்கு வந்த அமைச்சர் அது அரசு சொத்து என்பதால் விற்க இயலாது என பொறுமையாக எடுத்து கூறியுள்ளார். அப்பொழுதுதான் தனக்கு இடைத்தரகர்கள் தவறான தகவல் கொடுத்திருப்பதை உணர்ந்திருக்கிறார் விக்னேஷ் சிவன். உடனே சுதாரித்துக் கொண்ட அவர் சீகல்ஸ் ஹோட்டலை ஒப்பந்த அடிப்படையிலாவது வாடகைக்கு தருவீர்களா என கேட்டதாக தெரிகிறது. அதற்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் சீகல்ஸ் ஹோட்டல் இயங்கி வருவதால் அதனை ஒப்பந்த அடிப்படையில் வழங்க இயலாது என்று மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பேசிய விக்னேஷ் சிவன் புதுச்சேரி கடற்கரை பகுதிகள் தனியார் வசம் ஏராளமான ஹோட்டல்கள் உள்ளன, அதில் ஏதாவது ஒன்றாவது கிடைக்குமா என்று கேட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கடற்கரை பகுதிகள் கடந்த 2017ஆம் ஆண்டு டெண்டர் கோரப்பட்டு ஏலத்தின் அடிப்படையில் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதில் எதுவும் செய்ய முடியாது என்று மறுத்துள்ளார். அதன்பின் புதுச்சேரியில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த ஏதாவது இடம் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சுற்றுலாத்துறை வசம் துறைமுக வளாகத்தில் பொழுதுபோக்கு மையம் உள்ளது. இதில் 4000 பார்வையாளர்கள் வரை அமர்ந்து பார்க்க முடியும். இதேபோல் பழைய துறைமுக வளாகத்தில் பொழுதுபோக்கு மையம் உள்ளது. அவற்றுக்கு அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை செலுத்தினாலே போதும். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் முன்பதிவு செய்து நிகழ்ச்சியை நடத்தி கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் குறிப்பிட்ட பொழுதுபோக்கு மையங்களை பார்வையிட்டு சென்றுள்ளார். புதுச்சேரியில் திரைப்பட கலைஞர்கள் என கூறிக்கொண்டு சில இடைத்தரகர்கள் உள்ளனர். இவர்கள் அரசு கட்டடம் விலைக்கு வருவதாக பொய்யான தகவலை கூறி அமைச்சரிடம் விக்னேஷ் சிவனை அழைத்து வந்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. இது தொடர்பாக அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் கேட்டபோது சீகல்ஸ் கட்டடத்தை விலைக்கு தருமாறு இயக்குனர் கேட்டது உண்மைதான், ஆனால் அது அரசு கட்டடம் என்பதால் மறுத்துவிட்டதாக தெரிவித்தார். தவறான தகவலை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். விக்னேஷ் சிவன் அவர்கள் நம் புதுவையின் சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து சீகல்ஸை விலைக்கு கேட்டதா ஒரு செய்தி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இதுபோல சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை செய்ய வேண்டாம் என்பது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். பாண்டிச்சேரியில் திரைப்படத்துறைக்கு தேவையான அனைத்து விதமான சௌகரியங்களையும் கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் காவல்துறையினரும் பொதுமக்களும் மிக அழகாக நிறைவேற்றி தருகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சில நபர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக இவர்களை அழைத்து சென்று தேவையில்லாத சர்ச்சையை ஏற்படுத்துகிறார்கள். ஆகவே இதுபோல சர்ச்சையான விஷயங்களை மீண்டும் மீண்டும் இயக்குனர் விக்னேஷ் சிவன் அரசு கட்டடத்தை அமைச்சரிடமே விலை பேச வந்தது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.